திரை இசையின் முதல் நவீனம் பண்ணைப்புறத்து புல்லாங்குழல். திரை இசையின் முதல் நவீனம் பண்ணைப்புறத்து புல்லாங்குழல். தென்னகத்தின் வடக்கு இசை மோகத்தை புரட்டி போட்டு நமது கிராமியத்தையும் பாரம்பரியத்தையும் திரட்டி கொடுத்த அகத்தியன். இசை மாணாக்கர்களின் பல்கலைக்கழகம். பாகையும் பிதாஃபனையும் தமிழுக்கு பரிச்சயம் செய்த பாவலர். திரை இசையின் திருவண்ணாமலை. அவரின் 1000 படங்கள் இன்னிசையின் காலடி தடங்கள். அவரின் ஒரு வாசகம் எங்களின் திருவாசகம். எமது குருபரனும் ஒருபரனும் ஆகிய இசைஞானி மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்களை இன்னிசை இளவல் ரஹ்மானை வாழ்த்தி பேச அழைக்கிறேன். மைக்கு பிரிஞ்சிருந்தது, அது ஒன்னா இருக்குங்கிறத இங்க இருக்கிற மியூசிஷியன்ஸ் முகங்கள்ல இருந்து இதை ஒன்னா ஆக்கிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி தோன்றது. அவருக்கு எத்தனை விழாக்கள் நடந்தாலும் இது போல ஒரு விழா நடக்கவே நடக்கும். பிரம்மாண்டமா நடக்கலாம், பிரம்மாண்டமா நடக்கலாம், தங்க கிரீடமே போடலாம், அவ்வளவு தகுதி இருக்கு. இருந்தாலும் இந்த குடும்பம் இருக்கு பாத்தீங்களா, இந்த குடும்பத்துல இந்த சின்ன ஹால்ல இந்த மனசு எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி சரவணன் சார் சொன்னாரு. மனசு ரொம்ப சிறுசு, ஆனா உள்ள இருக்கிற குளிர்ச்சி இருக்கு பாத்தீங்களா. இந்த செய்தி கேட்டு இந்த குளிர்ச்சி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நம்ம உணர்வுகள்லயே தெரியும், நம்ம முகங்கள்லயே தெரியும் நம்ம உணர்வுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறது நம்ம முகங்கள்லயே தெரியும். நம்ம பேச வேண்டாம். உலகத்துல எல்லா மொட்டுகளும் மலர்வதில்லை, எல்லா மலர்களும் காய்ப்பதில்லை, எல்லா காய்களும் கனியாவதில்லை. சில மொட்டுதான் மலர்கிறது, சிலதுதான் காய்க்கிறது, சிலதுதான் கனியாகிறது. எல்லா படங்களும் ஆஸ்காருக்கு போறதில்லை, ஆஸ்காருக்கு போறதுக்காக தயாரிக்கப்படுவதும் இல்லை. படங்கள் மட்டுமே. இந்த மலர் ஏதோ ஒரு மலர் தான் பூக்குது, ஏதோ ஒரு மலர் தான் காய்க்குது, ஏதோ ஒரு மலர் தான் கனியாகுது என்பதை போல ஏதோ போன ஆஸ்காருக்கு போன படங்கள் எல்லாமா வெற்றி பெற்றது. இத்தனை காலமாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். கான் வித் த விண்ட், சவுண்ட் ஆஃப் மியூசிக், மை ஃபேர் லேடி, இந்த மாதிரி மியூசிக்கல் பிலிம்ஸ் எல்லாம் எவ்வளவு என்னென்ன மியூசிக் என்னெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அன்பிலீவபிளா இருக்கு. அந்த மியூசிக் இன்னைக்கு கேட்டாலும் நமக்கு அங்க போட்டிக்கு போன படங்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறதில்ல. அதுல எது நல்லா இருக்கோ அந்த அகாடமின்னு இருக்கிற நம்பர்ல அந்த குழுவில் இருக்கிறவங்களுக்கு அது அவ்வளவு எல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அதை செலக்ட் பண்றதுக்கு இது தகுதி உடையது என்று செலக்ட் பண்றதுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. செலக்ட் பண்ணப்படாததும் தகுதி இல்லாதது என்ற அர்த்தமும் இல்லை. அதுல ஏதோ ஒரு மலர் கனியாவதை போல இன்று நம்மிடையே சென்று மலர்ந்த ஒரு சிறு மொட்டு அங்கே சென்று மலர்ந்து கனிந்து பழமாகி வந்திருக்கிறது.